எனக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த சிக்கல்கள்லாம் வந்து தீர்வா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாஸுக்கு வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இது எந்த அளவுக்கு வந்து ஒர்த்தபிள் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக உணர்ந்துட்டேன். வகுப்புக்கு வரதுக்கு முன்னாடி நான் நிறைய வகுப்புகள் போயிருக்கேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு வகுப்பு நான் எங்கேயுமே அட்டன் பண்ணதில்லை. அவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயம் வந்து உள்ள இன்செர்ட் ஆச்சு எனக்கு. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாள் வகுப்பும் முடிச்சுட்டு போகும்போதும் இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்கேன். இதுலேயே என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக பண்ணான்றது தான் ஒவ்வொரு வகுப்பும் போச்சு. இப்போ 8 வகுப்பு போயிருக்கேன். அப்போ 8 ஜென்மத்துக்கும் எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் லைஃப்பில் நான் ஜெயிக்கணும்னு இந்த கிளாஸை தேடி வந்தேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காசிநாதன், நான் காரைக்குடியிலேருந்து வர்றேன். நான் வந்து பிஸ்னஸுக்காக தான் அந்த இதை தேடி வந்திருக்கேன். வியாபாரம், நான் வந்து பூ வியாபாரம் பண்ணுறேன். அதாவது முன்னாடி என்னோட பேச்சு வந்து எப்படின்னா, இந்த கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் தெளிவாக பேச முடியாது. இப்போ ஓரளவு நான் கஸ்டமர்கிட்ட வந்து நல்லா பேசுகிறேன். ட்ரேடிங்கும் பண்ணுறேன். இப்போது இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறதுனால பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் தெளிவாக யோசித்து எதை செய்யணுமோ அதை செய்கிறதுனால இந்த 2 வாரத்திலேயே ஆல்மோஸ்ட் 34,000 வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி வந்து எனக்கு நிறையா தயக்கங்கள், எதிர்மறைகள் எல்லாம் இருந்துச்சு. நான் எதுக்கு போனாலும் எல்லாம் என் கைக்கு வர மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு கைக்கு வந்தால் வாய் கேட்டாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கைக்கு வரும். ஆனால் நான் அதை அனுபவிக்க முடியாது. இங்கே வந்த பிறகு எல்லாமே பாசிட்டிவாக மாறியிருக்கு. என் வாழ்க்கையே மாறியிருக்கு. நிறையா சக்ஸஸ் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கு பின்ன ஒன்றா வெற்றி வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் இந்த அறிவியல் அறிவு வந்து மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பு. ஒரு மனுஷனாக வாழ்கிறதுக்கான ஒரு தரமான ஒரு நிகழ்வு தான் அந்த அறிவியல் அறிவுன்ற ஒரு